டேட்டா சயின்ஸ் என்ன சார் அப்படின்னா வந்து டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள் பத்தி பார்க்கலாங்க. ஓகேவா? டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்ன்றாங்க, டேட்டா இன்ஜினியர் சொல்றாங்க, குழப்பமா இருக்கு சார். டேட்டா சயின்ஸ் ரோட் மேப். ஸோ டேட்டா சயின்ஸ்ன்றது வந்து வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்க மார்க்கெட்ல எல்லாருமே இந்த டேட்டா சயின்ஸ்ன்றதான் ஒரு அக்ரெசிவா இருக்காங்க. அது எப்படி படிச்சு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுன்ற அந்த ரோட் மேப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv InfoTech. நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கெரியர் கைடன்ஸ் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாங்க. ஸோ இது என்னுடைய மெயில் ஐடிங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. அட மெயில் பண்ண முடியலையா, கால் பண்ணுங்க. இந்த நம்பர்ஸ் எதுனா ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. கால் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில் மதுரவாயில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்ல இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க டீடைல் மொபைல் நம்பர் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேச தயாரா இருக்கேங்க. சரி, ஓகே. டேட்டா சயின்ஸ்னா என்ன சார் அப்படின்னா வந்து ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுதான் வந்து டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அனலைசிஸ்ங்க. இவ்வளவு வியாபாரம் ஆயிருக்கு, எவ்வளவு ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இது எல்லா இடத்துக்கும் தேவைப்படும். எந்த 10 ப்ராடக்ட் இருக்கு, எந்த ப்ராடக்டை வந்து நாம வந்து டெவலப் பண்ணணும்னா, அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா வந்து பிசினஸ் அதிகமாகுன்ற ஒரு ப்ரெடிக்ஷனுங்க. இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் பயங்கரமா யூஸா இருக்கும். அதுக்கு நாம ஒரு மாடல் மாதிரி தயாரிப்போம். மாடல் தயாரிச்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு சூப்பரா வேலை செய்தா அப்புறம் ஒரிஜினல் ஒன்று தயாரிப்பா அப்படின்ற மாதிரி உருவாக்குறது தான் டேட்டா சயின்ஸோட ஒரு பேக்ரவுண்டுங்க. ஓகே, இது மூலமா வந்து நாம வந்து நம்மளுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து ஒரு மாடல் தயாரிச்சு ரிசர்ச் பண்ணி அது சூப்பரா இருந்துச்சுன்னா லைவா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பண்ற ஒரு ஸ்கோப்பான ஒர்க்கு. செம்ம வேல்யூங்க, செம்ம ப்ரொஃபைல் பில்ட் ஆகுங்க. தயவு செஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போகலாம். ஓகேவா? ஆல்ரெடி ஐடிக்குள்ள இருக்கேன் சார், கம்மியான சேலரியா அள்ளி அள்ளி கொட்டுறாங்க டேட்டா சயின்டிஸ்ட். ஓகேவா? டேட்டா சயின்ஸ் சூப்பரான ஸ்கோப் இருக்க ஒரு ஃபீல்டுங்க. கண்டிப்பா நீங்க கண்ணு மூட்டு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள போகலாங்க. ஓகேவா? சோ நாம இப்போ அந்த ரோட் மேப் பத்தி தான் வந்து டீடைலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள் பத்தி பார்க்கலாங்க. ஓகேவா? டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். ஏப்பா இது எதுக்குப்பா பண்றோம் இந்த டேட்டா சயின்ஸ், ஓகே இந்த ப்ராஜெக்ட் நான் ஏன் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான டேட்டாக்கெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதை எக்ஸ்ப்ளோரேட் பண்ணணுங்க. ஒழுங்கான டேட்டாவான்னு தெரியணும். அதை கிளீன் பண்ணி தேவையில்லாத டேட்டாலாம் ரிமூவ் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு அதை வச்சு ஒரு மாடல் மாதிரி தயாரிக்கணும். டேட்டா மாடலிங் பண்ணணும். அந்த மாடல் பண்ணிட்டு அனலைசிஸ்லாம் பண்ணணும். சூப்பரா வருது அந்த மாடலை இவாலுவேட் பண்ணி அது மூலமா வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றத ப்ரெடிக்ட் பண்ற ஒரு ரிசல்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து ஒரு சஜஷனா எடுத்துக்கலாம். நீங்க ஃபியூச்சர் சஜஷனா எடுத்துக்கலாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை டெவலப் பண்ணிட்டு வரலாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்றதா வந்து டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள். அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார், எனக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க சார். டேட்டா சயின்டிஸ்ட்ன்றாங்க, டேட்டா இன்ஜினியர் சொல்றாங்க, குழப்பமா இருக்கு சார் அப்படின்னா டேட்டா சயின்ஸோட ப்ராசஸ் என்ன? டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை கிளீன் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி மாடலை பில்ட் பண்ணி அந்த மாடலை எடுத்துட்டு போய் லைவா டிப்ளாய் பண்ணி ஒரு பிசினஸ்ல வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு ரிசர்ச்சை தான் அந்த டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. இதுல இந்த 2 ஆப்ஷன் மட்டும் பண்றவங்க தான் டேட்டா இன்ஜினியர். இந்த 3 இந்த கிளீனிங்கும் அனலிசிஸும் பண்றவங்க தான் டேட்டா அனலிஸ்ட். அண்ட் இந்த இடத்துல மாடல் பில்ட் பண்ணி மாடல் டிப்ளாய்மெண்ட் பண்றவங்க தான் வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். இது எல்லாம் பண்றவங்க தான் அந்த கெத்தான டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த டேட்டா சயின்ஸ் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வந்து கண்டிப்பா படிக்கலாங்க. இதை பத்தி முதல்ல நிறைய தெரிஞ்சுக்கங்க. டேட்டா சயின்ஸ்னா என்ன, அதுல என்ன படிக்கணும், அந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாங்க. ஓகேவா? அது படிக்கணும்னு ஆரம்பிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருப்பேங்க. போய் பாருங்க, ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்க படிக்கிறத பத்தி யோசிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரோட் மேப் பத்தி பார்க்கலாங்க. முக்கியமான கான்செப்ட் இது தானே. முதல்ல வந்து பைத்தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. பைத்தானை வச்சு தான் வந்து டேட்டா சயின்ஸை மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் செம. அப்படி இல்லையா பயப்படாதீங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து தேவை இருந்தா நல்லா இருக்குமே தவிர அது தேவை மேண்டேட்டரி கிடையாது. அதனால தைரியமா படிக்கலாம் யாராக இருந்தாலும்.
மூணாவது டேட்டா விஷுவலைசேஷன், இந்த பிளாட் பண்றது, சார்ட் போடுறது, இந்த பாண்டாஸ், நம்பை, மேட்பிளாட்லிப் லைப்ரரிலாம் இருக்கு, அது மூலமா கத்துங்க. டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் டேட்டாக்கெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்றது எடுக்கிறது எஸ்கியூஎல் நாலேஜ் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து மாடல்லாம் கிரியேட் பண்றதுக்கான மெஷின் லேர்னிங் கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுக்கு லைப்ரரி சைக்கிட் லேர்ன் சொல்லுவாங்க. கெராஸ் அப்படின்ற லைப்ரரி மூலமா டீப் லேர்னிங் கத்துக்கிறது மேபி நல்லதுங்க. இது மேண்டேட்டரி கிடையாது, பட் ஆனா கத்துக்கிறது நல்லதுங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLPன்னு சொல்லுவாங்க. சோ லைக் ஐ எம் சேட், ஐ எம் ஹாப்பி அப்படின்ற, ஏய் நீ சொல்றதுலே ஹாப்பி இல்லைன்னு தெரியுதுப்பா அப்படின்னா அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதை கண்டுபிடிக்கிறதுங்க. அண்ட் அதை எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி டிப்ளாய் பண்றதுங்க. அண்ட் லைவா வந்து டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண கத்துக்கோ. அண்ட் ஃபைனலா வந்து டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூல நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இது எல்லாமே இருக்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கான வேலை கிடைச்சோம். இதுதான் அந்த ரோட் மேப்புங்க. இந்த ரோட் மேப்பை கரெக்டா நீ ஃபாலோ பண்ணினா வேலை கன்ஃபார்மா கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் எல்லாம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். இதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் எழுதியிருக்கேங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, wikidiki.com/tutorial/data science. சூப்பரா ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருப்பேங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அதில் போட்டிருப்பேன், போய் பாருங்க. நிறைய கத்துக்கலாங்க, லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன உதவியும் கேளுங்க. இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருப்பேங்க. நான் KaaShiv InfoTech கம்பெனி, நம்மளுடைய கம்பெனி நிறைய டெக்னாலஜி தான் கோர்சஸா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கைடன்ஸா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேங்க. ஓகேவா? நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட். விக்கிடிகன் KaaShiv InfoTech. ஒரு நாள் நம் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோட நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தமிழர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாம் சேர்ந்து இணைந்து மிகப்பெரிய சாதனை உருவாக்கலாங்க. வாழ்க தமிழ்.